போடுன்னா என்னன்னு இது அரிசி சாப்பிட்றோம் இல்லையா, அது என்னன்னு சொல்லுங்கள். நெல் தான் அரிசி ஆகுது. அது நெல் வந்து எப்படி உருளாச்சு? நெல்லுங்கிறது உண்மையில் ஒரு மண் மாதிரி ஒரு திடப்பொருளா? பின்ன என்ன? விவசாயம் இல்லை, மண்ணில் தானே விளையுது. மண்ணில் தான் விளையுது. விதைச்சது பயிர் ஆகுது. பயிர் வந்து பொதியாகுது. பொதியாகி எல்லாம் நெல் வந்து எதுலேருந்து உருவாகுது? இல்லை, நெல்லுங்கிறது நீர். பால் எப்படி? மாட்டு ரத்தம். மாடு தண்ணி குடிச்சு மாட்டோட சாறு உண்டாகி அந்த சாறு தான் பாலாக வருது. அந்த பால் தான் தயிராகுது. தயிர் தான் வெண்ணெய் ஆகுது. அதுதான் நெய்யாகுது. அதுதான் திடப்பொருளாகும். ரைட்டா? அது மாதிரி உண்மையில் வானத்தில் உள்ள மிக நுண்ணிய அந்த மென்மையான பொருள் தான் நீர். அந்த நீரை குடிச்சிட்டு தான் வானத்திலேருந்து வருகிற மிக மென்மைய பசை மாதிரி ஒரு பொருள், வெண்ணெய் மாதிரி. வெண்ணெய் வந்து என்ன செய்யும்? நெய்யாக மாறும். நெய் என்ன செய்யும்? நெருப்போட கலந்து மேலே போயிடும். அப்படி தானே? நீர் ஆவியாச்சுன்னா மறுபடியும் திருப்பி மேகமாகி மறுபடியும் கீழே பூமிக்கு வந்துடும். நீர் ஆவியாச்சுன்னா மேகமாக மாறி திருப்பி கீழே வந்துடும். ஆனால் நெய் இருக்குது பாருங்கள், அது நெருப்போட கலந்துன்னா ஒளியோட கலந்தால் போயிடும். அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட நீரை உள்வாங்கி தான் முதல்ல நெல் வந்து எப்படி எல்லாரும் என்ன நினச்சிட்டீங்க? நெல்லுனா அரிசினா திடத்தன்மை உள்ள பொருள்னு நினைக்கிறீங்க. இல்லை, அது திடத்தன்மை உள்ள பொருள் இல்லை. நெல் செடிங்கிற ஒன்று உறிஞ்சின நீர். அது அந்த நீர் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி பால் வந்து பாலாடை கட்டியாகவும் தயிராகவும் வெண்ணெயாகவும் நெய்யாகவும் மாறுகிறதோ அதுபோல் பசித்தல், பசி, வயிற்றுக்குள்ளே இருக்கிற வெப்பம், அந்த வெப்பத்துக்கு துணை நிற்கணும். அதுக்காக செயற்கையாக உருவாக்கப்பட்ட பொண்ணுக்கு பேர் தான் அரிசி. அந்த அரிசி உண்மையில் நீர் வந்து அந்த நெல் பயிருக்குள்ளே வந்து அந்த நெல்லுக்குள்ளே வந்து அந்த நீர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெப்பத்தால் உள்வாங்கி நீராக வந்து அது அந்த நேரத்தில் அப்படி கசக்குனிங்கன்னா முதல்ல தண்ணியாக இருக்கும், அப்புறம் பாலாக இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து அந்த பால் இறுகி தயிர் மாறுறது மாதிரி அரிசியாக மாறிடும். அந்த அரிசி மேலும் மேலும் இறுகி திடப்பொருள் ஆகிடும். உண்மையில் அது ஒரு நீர் பால் மாதிரி ஒரு திரவ பொருள். அந்த திரவத்தில் பாலுங்கிற ஒன்று எப்படி உருவாகுதோ, மாட்டினுடைய உடல்லேருந்து உருவாகுதோ, அது மாதிரி பஞ்சபூதங்களோட சேர்க்கையால் உருவாகிறது. அது எதுக்காக உருவாச்சு? உடம்புல இருக்கிற அந்த வெப்பத்தை காப்பாற்றணும், அந்த வெப்பத்துக்கு துணை நிற்கணும் பசிங்கிற ஒன்றுக்கு. அது ஒரு வேளை பிளாஸ்டிக்கெல்லாம் வெப்பத்துக்கு இலகும், பேப்பருக்கு அந்த ஓலையெல்லாம் என்ன செய்யும்? அப்படியே நேரடியாக எரியும். அந்த மாதிரி இல்லாமல் வெப்பத்துக்கு துணை நின்று இந்த உடலை பாதுகாக்க வேண்டும். சரியா? அதுக்காக வாதம், பித்தம், சிலேத்துமம், காற்று, வெப்பம், குளிர்ச்சி, இந்த மூணுக்கும் உடன்பட்டு உடலை வந்து பாதுகாக்கணும். 70% தண்ணீர் உடலில் இருக்குது. அதை புதுப்பிக்கணும், மறுசுழற்சி செய்யணும், தேவைப்பட்டால் உருவாக்கணும், உருவாக்கி விரியணும். அது போலவே காற்று, அது போலவே நீர், வெப்பம். ஏன்னா இந்த உடம்பு பூரா வெப்பம் இருக்குது இல்லையா? ஒரு கையில் மட்டும் ஒரு பக்கம் ரத்தம் ஓடலைன்னா நான் அந்த பக்கம் காஞ்சி போனால் அங்கே ரத்தம் ஓடாது, அங்கே வெப்பமே இருக்காது. வெப்பத்தை சமநிலைப்படுத்துகின்ற வேலையை நீரும் காற்றும் செய்யுது உடம்புக்குள்ளே. அது மாதிரி ஒரு பொருள் உடம்புக்குள்ளே போய் உடலை சமநிலைப்படுத்தணுங்கிறதுக்காக உண்மையிலே நீருங்க இது எப்படி நீர் வந்து ஒரு மாயப்பொருளோ பனிக்கட்டியாக இருந்து தண்ணியாக ஆகி ஆவியாக மாறி காணா போதோ அந்த மாதிரி பொருள்லேருந்து உருவாக்கப்பட்ட ஒன்று தான் அரிசி. சரியா? அதனால் நீங்கள் அரிசின்னா ஏதோ ஒரு திடத்தன்மை உள்ள பொருள்னு நினைக்காதீங்க. அதை உருவாக்குற விதமே அந்த உடம்பை காப்பாற்றணுங்கிறதுக்காகவும் உடம்புக்குள்ளே உள்ள பசிக்கு துணை நிற்கணுங்கிறதுக்காக தான். செரித்தலுக்கு துணை இல்லாத எந்த பொருளாலையும் உடம்புக்கு வேண்டிய சத்துக்களை உடம்பால் எடுக்க முடியாது. செரிச்சாதான் உடம்பால் சத்துக்களையே எடுக்க முடியும். சரியா? ஒன்றும் இல்லை, இப்போ சிறுதானியங்கள்லாம் ரொம்ப உயர்வாக பேசுகிறோம். அரசு பொது மருத்துவமனையில் ரொம்ப மோசமாக இருக்கிற நோயாளிக்கு சிறுதானியத்தில் செஞ்ச கூழோ களியோ புட்டோ கொடுப்போமா? கஞ்சி தான் கொடுப்போம். சுலபமாக செரிக்கணும். செரித்தல் தான் முதல் தேவை உடலுக்கு. அதுக்கப்புறம் தான் சத்துக்கள். செரிக்க முடியலன்னா சத்துக்களே உடம்பு எடுக்காது. அந்த மாதிரி குற்றமற்ற முறையில் உடலுக்கு வேண்டிய பசியோடு அந்த செரித்தலோடு துணை நிற்பதற்காகவும் உடலுக்கு வேண்டிய சத்துக்களை எடுத்து கொள்வதற்காகவும் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒன்று திடத்தன்மை உடையது. நீரிலிருந்து எப்படி திடத்தன்மை உள்ள பனிக்கட்டி உருவாகுதோ, பாலிலேருந்து எப்படி திடத்தன்மை உள்ள தயிர் உருவாகுதோ, வெண்ணெய் உருவாகுதோ, நெய் உருவாகுதோ, அது மாதிரி நீர்லேருந்து குற்றமற்ற முறையில் உருவாக்கப்பட்ட ஒன்று தான் நெல். அது குற்றமற்ற முறையில் உருவாக்கணும் முதல்ல. சரியா? அப்படி இருந்தால் தானே அந்த குற்றமற்ற தன்மையோடு இருக்கும். அந்த குற்றமற்ற தன்மையை தான் நாங்கள் தமிழர் வேளாண்மைன்னு சொல்லி கொடுக்குறோம். சரியா? நன்றி, வணக்கம். உணவுன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, சோறுன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் தட்டில் இருக்கிற சோறு உண்மையில் பால், அது அரிசியாக மாறுறதுக்கு முன்னாடி அந்த பால், அதுக்கு முன்னாடி தண்ணீர். சரியா? நன்றி, வணக்கம்.